ஆழமா இடம் பிடிச்சிட்டா கண்டிப்பா மனிஷ்காவால ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது. வாட் மனிஷ்கா, யூ ஆர் லுக்கிங் ரியலி ஃபிட். ஆனா இந்த மார்க் பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கிறது நல்லதுதான். ரிஷிகாவை பாதைகளை தாங்கிப்பேன். ஐம் ஷியோர் அடி எனக்கு பற்ற காரணா பலி கண்டிப்பா ரிஷிக்கு ஏற்பட்டிருக்கும். அது மேல நேற்று படுத்துட்டா கழுத்து வலியே வந்துச்சு. அதிகமாகும். இன்னைக்கு ஃபுல் டே லட்சுமி கூட போயிருக்கோம். அது லட்சுமி இன்வெஸ்ட்மென்ட்ல ப்ரூவ் ஆகுற வரைக்கும் எங்க போக போறது. அப்புறம் என்ன ரிஷி, அவன் மறுபடியும் என்ன தேடி என்கிட்ட வந்துருவான். அதுவும் நிரந்தரமா வந்துருவான். லட்சுமி கல்யாணம் அவங்க பர்த்டே யாரு மகாராஜ் இல்லைங்களா? இதை பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்காந்துருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல. அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாய் நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சது மகாராஜா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமா மகாராஜா, நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டி ரெடி. டியூட்டி பார்க்க இருக்கட்டும். முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. வாட்ச்மேன், கலெக்டர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள முதல்ல உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க. சரி. நமஸ்காரம். நமஸ்காரம். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வரான்னு சொன்னேன்ல, அது இவர் தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன்னா உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னொரு வேலைக்கு சேர்ந்தது. எல்லாருமே நீங்க வேலைக்காதீங்க. ஏன் மகாராஜா? அப்படின்னா இத்தனை நாள் நம்ம இல்ல, நீங்க மட்டும் தனியா தந்தீங்களா? என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா. நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனை இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அறிமுகப்படுறேன். அம்மா லட்சுமிமா. வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு புதுசா வீட்டாங்களா? இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் கூட இங்கே வேலை பார்த்து நினைக்கிறேன். இருக்கிற வேலையை மாற்றி பண்ணிக்க. என்னை கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத. நான் ஏற்பாடு இருக்கேன். நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற திரியா வேண்டாம். அவங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, சரியா? ஓகே, போய் அப்ப வேலை பாருங்க. போன்மே நீ மட்டும் இங்கே உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ போகலாம். நீ மட்டும் இவரையும் இல்ல, அவங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ போகலாம். சரி சரி, மேனேஜர் அதோட ஃபைபர் அதிகமாக்கணும். அதனாலதான் ஹார்லிக்ஸ் டயபெட்டிஸ் பிளஸ். இது டுவெல் பிளண்ட் ஹை ஃபைபர் சுகர் ஸ்பைக்ஸை குறைச்சி பிளட் சுகரை மேனேஜ் பண்ணும். முதல் நாளிலிருந்தே தொல்லையா? இதோ இதில் உள்ள
ஆயுர்வேத உட்பொருள் போன்ற புதினா மற்றும் கற்பூரம் தரும் மூக்கடைப்பில் ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருந்துச்சு? அந்த மெசேஜ் போட்டுருக்கேன். அவங்க என்ன அந்த ஸ்கூலோட போல் குரூப் ஆச்சு. அவங்க நிம்மதியா கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா இது அளிக்கும் ஆய்கள் மூக்கடைப்பு, இருமல், தலைவலி மற்றும் உடல் வலியிலிருந்து தலையாத கனவுகள் இரவு முழுவதும். இதெல்லாம் மூவர்கட்டிற்கான அறிகுறிகள். அதனாலதான் மூக்கடைச்சி நெஞ்சாட்டம். இதில் உள்ளது ப்ரோபயோட்டிக்ஸ். அது இதோட கத்தை ஹெல்தியா வைக்கும். ப்ரோட்டீன் நெஞ்சா அதிக பவர் குறைக்கும். அதுதான் சலசாக்கி ஸ்டேஜபோல் போகும். ஆச்சரியமா இருக்கு. புதியதா இதுதான் ஸ்டேஜபோல். அதுதான் வயிறு சரியில்லைன்னா நான் ரெண்டு பகுதி என்ஜாய் பண்ணுறேன். இதை நெஞ்சல் போல் தனக்கு தானே ஸ்மார்ட்டாக அடாப்ட் பண்ணிக்கும். மற்ற இண்டஸ்ட்ரைனாலிருந்து கட்டம் மறுபடியும் ஹெல்தி ஆகும். கட்டம் ஹெல்தி ஆகும். அம்மா தயவு செஞ்சு எப்படியும் பேசணும். அது விஷயங்கள ஒப்பாவது தெரிஞ்சு எவ்வளவு கேவலமா இருப்பாரு. வெத்த பிள்ளைக்கு எதுவுமே செய்யாத ஒரு மனுஷன் நினைக்க மாட்டாரு.
ப்ளீஸ் நீ வீட்டை ரெஸ்ட் எடு, அதான் கரெக்டாக இருக்கும். ரிஷி, நான் உன் கூடவும் ரெஸ்ட் எடுக்க முடியும்ல? நான் உன் கூட இருந்தேன்னா எனக்கு மென்டல் பீஸ் கிடைக்கும், என் உடம்பும் நல்லா